இந்த மாளிகைக்குன்னு ஒரு வழக்கம் இருக்கு. யாரு வேணும்னாலும் அவங்க விரும்பினபடி உள்ள வர முடியும். ஆனா அவங்க நினைச்சாலும் வெளியில போக முடியாது. நான் சொன்ன விஷயத்தை நீங்க சரியா செஞ்சிருந்தா இந்த அளவுக்கு கஷ்டப்பட வேண்டியதில்லை ஜமீன்தார் ஐயா. நான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன்ல, இங்கிருந்து நீங்க உயிரோட போகவே முடியாது. அநேகமா என் காதல் எந்த அளவுக்கு உண்மைன்னு நீங்க புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். நீங்க எப்படி இப்படி நினைக்கலாம்? இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் என் லட்சியத்தை அடையிற நேரத்துல இந்த இந்திராவதி இங்கிருந்து உங்களை போக விட்டுருவாளா என்ன? நான் என்ன பண்ண போறேன்னு இப்ப பாருங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஓஹோ, இவ்ளோ அதிகமா ரத்தம் போயிட்டு இருக்கு. யாராவது போகணும்னா உங்க கூட இருக்க இந்த 2 பேரும். இப்ப நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னா, ஏன் இவங்களோட உடம்புல இருந்து கைதான ஆத்மாக்களை விடுதலையாக்கி வெளியில விடக்கூடாதுன்னு. அப்புறம் வெறும் உடம்புல கரைய வச்ச மெழுக ஊத்தி இவங்கள பூதமாக்கலான்னு. பூதமா மாறி நீங்க 2 பேரும் இந்த அரண்மனையை அலங்கரிக்க விரும்புறீங்களா? என்னாச்சு? பயமா இருக்கா? ஆனா இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா நான் உங்க 2 பேருக்கும் அப்படி ஒரு மரணத்தை கொடுக்க போறேன். அத பார்த்து அந்த மரணமே பயப்படணும். என்ன மன்னிச்சுடுங்க ஜமீன்தார் ஐயா. நாடகத்தோட இந்த பகுதியை உங்க முன்னாடிதான் நடத்தணும். என்ன பண்றது? இது எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, உங்களோட மனசுலயும் பயம் உண்டாகணும். இதுக்கு நீங்க மட்டும் இல்ல, உங்க பரத்வாஜ் குடும்பமே பயந்தாகணும். ஏன்னா உங்கள யாருமே இந்த இந்திராவதி கிட்ட எந்த சூழ்ச்சியுமே செய்ய முயற்சி பண்ணவே கூடாது. பெரியம்மா, இவங்க 2 பேரையும் கொன்னுடுங்க. உயிரோடவே இருக்க கூடாது. நிறுத்து. இந்திராவதி, நீ என்ன நினைக்கிறியோ அதே மாதிரி நடக்கும். நான் உன் கூடவே இங்கேயே இருக்கேன். முதல்ல இவங்களை இங்க இருந்து போக விட. உன் பெரியம்மா கிட்ட இவங்களுக்கு எந்த பாதிப்பு ஏற்படக்கூடாதுன்னு சொல்லு. இல்ல ஜமீன்தார் ஐயா, என் நம்பிக்கையோட எல்லை எப்பயோ உடைஞ்சு போச்சு. இனிமே நீங்க சொல்ற எதையும் கேட்க முடியாது. வெறும் தண்டனை மட்டும்தான் கொடுக்க போறேன். பெரியம்மா, நீங்க என்ன யோசனை பண்றீங்க? இவங்க 2 பேர் கதையும் முடிச்சிருங்க. ஓம் ஐம் ரீம் க்ளீம்
நான் சொல்றதை கேளு. நீ என்ன சொன்னாலும் அதை நான் கேட்கறதுக்கு தயாரா இருக்கேன். அவங்கள போக விடு. இன்னைக்கு பரத்வாஜ் குடும்பத்துக்கு நம்ம ஒரு பாடத்தை கத்து கொடுத்தே ஆகணும். இந்திராவதி கிட்ட இருந்து பிரேம பிரிச்சா என்ன ஆகும்னு அவங்களுக்கு தெரியணும். பாத்தீங்களா ஜமீன்தார் ஐயா, நீங்க பண்ணதுக்கு பலன். இப்போ உங்க கண்ணு எதிர்க்கையே இவங்க 2 பேரும் துடிச்சு சாக போறாங்க. அமர், சித்தார்த், அமர், விட்டுரு. எங்களை விட்டுன்னு சொல்றல. போதும், நிறுத்து. உனக்கு இதானே வேணும்? அவங்க 2 பேரையும் விட்டுரு. அதுக்கப்புறம் நான் உன்னோட நகம், அதாவது உன்னோட சக்தியை உனக்கு திருப்பி தரேன். முதல்ல அவங்க 2 பேரையும் இங்கிருந்து அனுப்பு. இல்லைன்னா உன்னோட நகத்தை, உன்னோட பாதுகாப்பு வளையத்தை தீயிலேயே தூக்கி எறிஞ்சிருவேன். அதுக்கப்புறம் உன்னோட சக்தி நிரந்தரமா இல்லாம போயிடும். வேண்டாம் பிரேம், நீங்க அப்படி பண்ண கூடாது. நான் இவங்க 2 பேரை காப்பாத்துறதுக்கு என்ன வேணா செய்வேன். வேண்டாம் ஜமீன்தார் ஐயா, நில்லுங்க. நீங்க அப்படி செய்ய கூடாது. இவங்க 2 பேரை காப்பாத்துறதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன்னு சொன்ன இந்திராவதி. இப்ப முடிவை நீதான் எடுக்கணும். உனக்கு இவங்க உயிர் வேணுமா, இல்ல சக்தி வாய்ந்த நகம் வேணுமா? என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கிற இந்திராவதி? இந்த நகை இல்லாம நீ சக்தி இல்லாதவ. நான் உன் 2 சகோதரர்களையும் என்னுடைய மந்திர கட்டிலிருந்து விடுவிக்கிறேன். நீங்க அந்த நகத்தை அவகிட்ட திரும்ப கொடுத்துருங்க. ஓம் ஐம் க்ரீம் க்ளீம் சாமுண்டாய மிச். இதுதான் உண்மை ஜமீன்தார் ஐயா. நீங்க என்னோட இந்த நகத்தை வச்சு இந்த 2 பேரையும் உங்களால காப்பாத்த முடியும். அப்புறம் இங்கிருந்து வெளியே போகவும் முடியும். ஆனா நீங்க இத மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இங்கிருந்து வெளியில போனதுக்கு அப்புறம் ரோகிணி அப்புறம் சீமா, அவங்க 2 பேரும் எப்படி விடுதலை ஆவாங்க? இல்ல பிரேம், இவரோட பேச்ச கேட்காத. இவ சூழ்ச்சி செஞ்சுட்டு இருக்கா. எனக்கு தெரியும் பிரேம், உங்களுக்கு சீமா அப்புறம் ரோகிணியோட உயிர் எந்த அளவுக்கு முக்கியம்னு. நீ கரெக்டா சொன்ன சித்தார்த். இனிமே நான் இவ பேச்ச கேட்க மாட்டேன். நீங்க ஒண்ணு பண்ணுங்க. நீங்க 2 பேரும் இந்த சூட்டை போட்டுக்கிட்டு இங்க இருந்து வெளியே போயிடுங்க. பிரேம், எக்காரணத்தை கொண்டு நீ இவளோட பேச்ச கேட்காத. நீ ஒரு வேலை பண்ண, அந்த நகத்தை என்கிட்ட கொடுத்துட்டு நீங்க 2 பேரும் வெளியே போங்க. சித்தார்த், இங்க பாருங்க. என் மேல சத்தியம். சரி, ஓகே. ஆனா நீ எனக்கு ஒரு வாக்கு தரணும். எக்காரணத்தை கொண்டு மாற மாட்டேன்னு வாக்கு தரியா?
அதுக்கு மேல முன்னாடி வராத. இந்த நகத்தை தீயில போட்டுருவேன். வேண்டாம் பிரேம், நீங்க அப்படி செய்யக்கூடாது. இந்த பிரேம், இந்த துணியை போட்டுக்கிட்டு வெளியே வந்துரு. சீக்கிரம் பிரேம். பிரேம், நீ என்ன பண்ற? பிரேம், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? பிரேம்